உலகத்தின் கவனத்தை கவர்ந்து வரும் விளையாட்டுகள், வீரர்களின் சாதனைகள், அவற்றின் அதிர்வுகள் உள்ளிட்ட செய்திகளை வாரந்தோறும் சுவைப்பட நேயர்களுக்கு வழங்குவதுதான் இந்த விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சி. இதற்கு உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜூனியர் உலகக்கோப்பையை வென்று நாடு திரும்பிய இந்திய இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. லண்டன் ஒலிம்பிக்கில் சாதித்த விஜயகுமார் யோகேஸ்வருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பகிர்ந்தளிப்பு. 20 ஓவர் கிரிக்கெட் தொடருக்கான உலகக்கோப்பை கோலாகல அணிவகுப்புடன் அறிமுகம். அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றால் 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை இப்போது காண்போம். ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை 3வது முறையாக வென்று நாடு திரும்பிய இந்திய இளம் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நடந்த விழாவில் வெற்றி வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றிக்கான பயணங்கள் என்றுமே கடினம்தான். ஆனால் அவைகளை அடைந்துவிட்டால் பின்னர் புகழ் மாலைகள் வீரர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதித்தது. இந்த போட்டியில் இந்திய கேப்டனான உன்முக் சந்த் சதம் அடித்து ஆட்டநாயகன் பட்டத்தை கைப்பற்றினார். இந்நிலையில் நாடு திரும்பிய இந்திய இளம் வீரர்களுக்கு மும்பை விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது விமானத்தில் வந்திறங்கிய வீரர்கள் பூமாலையுடன் பாரம்பரிய முறையில் வரவேற்கப்பட்டனர். அப்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வந்து இளம் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வெற்றி கோப்பையை ரசிகர்களுக்கு காட்டி மகிழ்ந்த வீரர்கள் பின்னர் சிறப்பு பேருந்தில் புறப்பட்டுச் சென்றனர். பின்னர் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய ஜூனியர் வீரர்கள் கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த விழாவில் இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் கோப்பையை வென்ற வீரர்களுக்கு புகழ் மாலை சூடினர். அப்போது வெற்றி வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் வெற்றி கோப்பையுடன் இந்திய இளம் வீரர்கள் புகைப்படத்திற்கு காட்சியளித்தனர். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் சாதித்த இந்திய வீரர்கள் விஜயகுமார் மற்றும் யோகேஸ்வர் தத் ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இணைந்து வழங்கப்பட்டது. திறமைகள் என்றுமே வீண் போனதில்லை. பதக்கங்கள் வென்று பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்களுக்கு இந்திய மண்ணில் உடனடியாக கிடைக்கிறது உயரிய கௌரவம். ஆம், ஒலிம்பிக் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்று விஜயகுமாரும் மல்யுத்தத்தில் வெண்கலப் பதக்கம் வென்று யோகேஸ்வர் தத்தும் நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். இவர்களுக்கு டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை இருவருக்கும் இணைந்து வழங்கினார். இதேபோல் அர்ஜுனா விருதும் ஆண்டிற்கு அதிகபட்சமாக 15 பேருக்கு மேல் வழங்கப்படுவது இல்லை. ஆனால் இந்த முறை அதிகம் பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த அர்ஜுனா விருதுகளை கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங், வில்வித்தை வீராங்கனைகள் தீபிகா குமாரி, பம்பாய்லா தேவி, தடகள வீராங்கனைகள் சுதீர் சிங், கவிதா ராம்தாஸ், பேட்மிண்டன் வீராங்கனை அஸ்வினி பொன்னப்பா, பேட்மிண்டன் வீரர் பி காஷ்யப், ஸ்வாஷ் வீராங்கனை தீபிகா பலிக்கல், மாற்றுத்திறனாளி வீரர்கள் தீபிகா மல்லிக், ராமகிருஷ்ண சிங் உள்ளிட்ட 25 வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கினார். இதேபோல் பல்வேறு விளையாட்டுகளைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் 8 பேருக்கு துரோணாச்சாரியா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அர்ஜுனா மற்றும் துரோணாச்சாரியா விருது பெற்றவர்களுக்கு நினைவு பரிசு, சான்றிதழ் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. இதேபோல் செக்ராஜ் சிங் மான் தடகளம், குந்தப் சிங் ஹாக்கி, வினோத்குமார் மல்யுத்தம், சுகப் சிங் டோக்கஸ்,
ஊனமுற்றவர்களுக்கான விளையாட்டு ஆகியோருக்கு விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான தியான்சந்த் விருது வழங்கப்பட்டது. இதில் நினைவு பரிசும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அடங்கும். இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள், விளையாட்டு வீரர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டிக்கான கோப்பைகள் அறிமுக விழா வண்ணமயமான அணிவகுப்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. இலங்கையில் வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி T20 உலகக்கோப்பை போட்டி தொடங்குகிறது. இதில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவினருக்கு தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் உலகம் முழுவதிலுமிருந்து 12க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன. இந்த ஆண்டு முதன்முறையாக ஆண்கள் பிரிவில் ஆப்கானிஸ்தான் அணி பங்கேற்க உள்ளது. துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கோப்பைகள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிதானந்தா மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஹுபாலி தர்மதாசா ஆகியோரிடம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைமை நிர்வாக அதிகாரி தேவ் ரிச்சர்ட்சன் ஒப்படைத்தார். முன்னதாக கோப்பைகள் அறிமுக விழா வண்ணமயமான அணிவகுப்புடன் நடைபெற்றது. கோலாகலமாக நடைபெற்ற இந்த விழாவை ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்துடன் நேரில் கண்டுகளித்தனர். 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் இந்திய வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று ஹரியானா முதலமைச்சர் பூபிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களை பெருமைப்படுத்துவதில் ஹரியானா முதலமைச்சர் பூபிந்தர் சிங் என்றுமே முதலிடம்தான். அதேபோல் வெற்றி வீரர்களுக்கு பரிசுகள் வாரி வழங்குவதிலும் அவருக்கு தனி இடம்தான். இந்திய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் ஹரியானா மாநில அரசு பல்வேறு முனைப்புகளை காட்டி வருகிறது. அண்மையில் லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களை சொந்த மாநிலத்திற்கு வரவழைத்து ரொக்க பணத்துடன் சொகுசு கார்கள் மற்றும் பல்வேறு பரிசுகளை பூபிந்தர் சிங் வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில் அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக 2016ஆம் ஆண்டு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் இந்திய வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்று பூபிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ளி வெல்பவர்களுக்கு 3 கோடி ரூபாயும் வெண்கல பதக்கத்திற்கு 2 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்றும் பூபிந்தர் சிங் அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முக்கிய விளம்பரதாரரான DLF நிறுவனம் தனது விளம்பர ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டுள்ளது. இந்தியாவின் கனவாக தொடங்கியது IPL கிரிக்கெட் போட்டிகள். பின்னர் கிரிக்கெட் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவால் உலக விளையாட்டு அரங்கை அதிர செய்த IPL போட்டிகளின் முக்கிய விளம்பரதாரராக DLF நிறுவனம் செயலாற்றி வந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த IPL போட்டி DLF IPL என்றே அழைக்கப்படும் அளவிற்கு இந்நிறுவனம் IPL தொடரில் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்நிலையில் IPL போட்டியின் முக்கிய விளம்பரதாரர் என்ற நிலையில் இருந்து விலகிக் கொள்ள DLF நிறுவனம் முடிவு செய்தது. பிற விளையாட்டுகளை மேம்படுத்தவும் அதன் மூலம் அதிக விளம்பரம் தேடிக்கொள்ளவும் முடியும் என்ற நம்பிக்கையில் அந்நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இதனிடையே லண்டன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களில் 4 DLF நிறுவனம் கார்களை பரிசாக அளித்தது. கடந்த 5 ஆண்டுகளாக IPLின் முதன்மை விளம்பரதாரராக இருப்பதற்கு 250 கோடி ரூபாயை அந்நிறுவனம் BCCIக்கு செலவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள இந்திய வீரர் VVS லக்ஷ்மணுக்கு சென்னையில் வரும் 10ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்திய டெஸ்ட் அணியின் நம்பிக்கை வீரர்களில் ஒருவராக இருந்தவர் முன்னணி வீரர் VVS லக்ஷ்மண். நியூசிலாந்து தொடருக்கு முன்பாக சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனாக அவரது இந்த ஓய்வு முடிவு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற லக்ஷ்மணுக்கு பாராட்டு விழா நடத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி வரும் 11ஆம் தேதியுடன் சென்னையில் முடிகிறது. இந்த போட்டிக்கு ஒரு நாள் முன்னதாக, அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னையில் லக்ஷ்மணுக்கு பாராட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. லக்ஷ்மணனோடு ஏற்கனவே ஓய்வு பெற்ற முன்னாள் கேப்டன்கள் கங்குலி, கும்ளே, ராகுல் டிராவிட் ஆகியோரும் கௌரவிக்கப்படுகிறார்கள்.
கல்லூரி படிப்பை தொடர இளம் இந்திய கிரிக்கெட் வீரர் உன்முக் சந்திற்கு டெல்லி பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. ஒன்றை அடைய இன்னொன்றை இழக்க வேண்டும் என்பது உலக பொதுமறை. ஆம், விளையாட்டில் புகழ்பெற கல்வியை இழந்த இந்திய வீரர்களின் சான்றுகள் எத்தனையோ உள்ளன. இதற்கு இந்திய இளம் கிரிக்கெட் வீரர் உன்முகன் சந்தும் விதிவிலக்கில்லை. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் உன்முகன் சந்த் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்நிலையில் டெல்லி செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து வரும் உன்முகன் சந்திற்கு குறைவான வருகை பதிவு உள்ளதால் அவரை தேர்வு எழுத கல்லூரி நிர்வாகம் மறுத்துவிட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் இருந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இளம் வீரர் உன்முகன் சந்த் தமது கல்வியை தொடர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கான் உறுதியளித்துள்ளார். இதேபோல் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலும் டெல்லி பல்கலைக்கழக துணைவேந்தரை தொடர்பு கொண்டு உன்முகன் சந்த் விஷயத்தில் சலுகை காட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். There should be a provision within the university regulations and ordinances where this emergency power can be used in very special cases in the national interest. இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து உன்முகன் சந்திற்கு 2ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை தொடர டெல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்கள் தொடர்பாக சலுகைகள் வழங்கவும் அடுத்த ஆண்டு கல்வி திட்டங்களில் மாற்றம் கொண்டுவரவும் பல்கலைக்கழக விதிகளை எளிமைப்படுத்தவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. नहीं, मेरी उनसे कोई बातचीत नहीं हुई और इशू इतना बड़ा नहीं है. एक्चुअली हुआ ये था कि एग्ज़ाम्स मैं जब सेकंड सेमेस्टर में मैं कॉलेज कम जा पाया बिकॉज मेरे अंडर 19 के कैंप्स लगे हुए थे और रणजी ट्रॉफी चल रही थी. तो जब एग्ज़ाम्स की बारी आई तब मुझे पता चला कि कोई रूल्स चेंज हुए हैं कि आपको कुछ मिनिमम ஒரு நாள் 20 ஓவர் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியல்களில் தென்னாப்பிரிக்கா முதலிடம் பிடித்து சாதனை. டிராவிட் மற்றும் கம்பீரின் பெயர்கள் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளுக்கு பரிந்துரை உள்ளிட்ட செய்திகள் உங்களை ஆர்ப்பரிக்க காத்திருக்கின்றன.